ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்புல இருந்து காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் குட்டீஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? காடே அமைதியாய் இருந்தது. வீசிய காற்றில் மரக்கிளைகள் அசைந்தன. இலைகள் உரசும் சத்தம் தவிர மற்றபடி எங்கும் ஒரே அமைதி. சேவல் ஒன்று தயங்கியபடி வந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தது. மெதுவாய் நடந்து செடி கொடிகளின் மறைவிற்கு வந்தது. யாராவது பார்க்கிறார்களா என நோட்டமிட்டது. யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்த சேவல் கக்கக்கக்கக்கக்கக்கா மேலிதாய் குரல் எழுப்பியது. வானத்தை பார்த்து தலையை உயர்த்தி கொக்கரக்கோ என ராகம் போட்டு பாடியது. அப்போது திடீரென சிரிப்பொலி ஒன்று கேட்டது. சட்டென பாட்டை நிறுத்தியது சேவல். சுற்றிலும் யாருமே இல்லை. யார் சிரித்தது? லேசாய் தைரியத்தை வரவழைத்து கொண்ட சேவல் யாரது என்று கேட்டது. நான் தான், மேலே இருக்கேன் பாரு என்று மேலிருந்து குரல் வந்தது. நிமிர்ந்து பார்த்தது சேவல். மரக்கிளையில் குரங்கு ஒன்று உட்கார்ந்து இருந்தது. என்ன பாட்டு பலமா இருக்கு, என்ன விசேஷம் என்று குரங்கு கேட்டது. சேவலுக்கு வெட்கம் வந்துவிட்டது. ஒண்ணுமில்லை, நாளைக்கு காட்டில பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடக்குதுல்ல, அதில் கலந்துக்க எனக்கு ஆசை, அதான் பாடி பயிற்சி எடுக்கிறேன் என்றது சேவல். ஆஹா, கதை அப்படி போகுதா? நல்லா தான் பாடுற. நாளைக்கு போட்டியில் நீயும் பாடு, என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றபடி அடுத்த கிளைக்கு தாவியது குரங்கு. ரொம்ப நன்றி, சேவலும் தலையாட்டியது. மறுநாள் மொத்த காடுமே ஒன்று கூடி விட்டது. போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடை அருகே வரிசையில் நின்றன. ஒவ்வொருவரின் பெயரையும் ஆந்தை மாமா எழுதி கொண்டே வந்தது. குருவி மேடைக்கு பறந்து வந்தது. ஒலிபெருக்கி முன்னே நின்றது. அன்பு நண்பர்களே, இன்று நம் காட்டில் அனைத்து பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடைபெறுகிறது. இதில் நன்றாகவும் அதிக நேரம் எடுத்தும் பாடவும் வேண்டும். அனைவரும் ரசிக்கும்படியாகவும் இருக்க வேண்டும். அப்படியான பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு வழங்கப்படும். என்ன போட்டியாளர்களே, தயார்தானே என்று கேட்டது குருவி. நாங்க தயார் என்று பறவைகள் குரல் கொடுத்தன. இந்த போட்டிக்கு நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பை வழங்கிட உங்கள் அனைவரின் சார்பாக நம்ம மயில் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் என்று குருவி சொன்னது. மயில் யாரா வர்றாப்ல? நடுவராக. ஒய்யாரமாக தோகை விரித்தபடி மேடை ஏறி அமர்ந்தது நடுவர் மயில். முதலில் பாட மைனாவை அழைக்கிறேன் என்று சொன்னதும் மேடைக்கு வந்த மைனா பிக்பி பிக்பி பிக் 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 பி என்று 5 நிமிடம் பாடியது. மைனா அதற்குள் தொண்டை கட்டிவிட்டது. நல்லா பாடினீங்க, போதும் என்று நடுவர் மயில் சொன்னதும் மைனா தன் இடத்துக்கு பறந்து போனது. அடுத்த போட்டியாளராக உங்களுக்கு பிடித்தமான பாடலை பாட வருகிறார் கிளியரசன் என்று நடுவர் சொன்னதும் கீ 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 கிக்கி கிக்கி என தலையை நீட்டி நீட்டி பாடியது கிளியரசன்.
பாடலை கேட்ட சில விலங்குகள் எழுந்து ஆட்டம் போட ஆரம்பித்தன. விசில் சத்தம் விண்ணை தொட்டது. 10 நிமிடங்கள் தொடர்ந்து பாடிய கிளிக்கு மூச்சு முட்டியது. பாட்டை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தது. நம்ம அடுத்த போட்டியாளர் சேவல் வாங்க மேடைக்கு. அறிவிப்பு வந்ததும் பக்கத்தில் இருந்த குரங்கை பார்த்தபடியே மேடைக்கு வந்தது சேவல். தூங்கிக் கொண்டிருந்த 1-2 கரடிகளும் விழித்து கொண்டன. சேவலை பார்த்து, தூங்குறவங்களை எழுப்புறதே உன் பாட்டாயிருக்கு, அருமையான பாட்டு, போதும்பா நிப்பாட்டு என்று மற்ற பறவைகள் கத்தின. சேவல் வெட்கத்தோடு கீழே இறங்கியது. அடுத்து படபடவென இறக்கைகளை அடித்தபடி மேடை ஏறியது கழுகு. தலையை முன்னும் பின்னுமாய் ஆட்டிக்கொண்டே பாடியது கழுகு. கொவ் கொவ் கொவ். காடெங்கும் எதிரொலித்தது பாட்டு. மான்குட்டிகள் பயந்து போய்விட்டன. சில பயத்தில் அழுதன, சில எழுந்து ஓடத் தொடங்கின. இதை பார்த்து சிரித்த யானைக்கு கண்ணில் நீரே வந்துவிட்டது. இப்ப பாடப்போறது நம்ம கொக்கு. மயில் சொன்னதும் கைத்தட்ட ஓசை பலமாய் எழுந்தது. மேடைக்கு வந்த கொக்கு கர் 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 என்று 2 முறை ராகம் போட்டு இழுத்தது. என்னாச்சு? பாடு பாடு. கூட்டத்தில் ஒரே கூச்சல். இம்புட்டுத்தான் என் பாட்டு என்று சிரித்தபடியே பறந்து போனது கொக்கு. அடுத்து குயில் மேடைக்கு வந்தது. உற்சாகமாய் எல்லாமும் எழுந்து நின்று கைகளை தட்டின. குயிலுக்கு நிறைய விலங்குகள் ரசிகர்களாக இருந்தன. ஒவ்வொன்றாக எழுந்து நின்று குயில்குமாரிக்கு பூங்கொத்துகளையும் கொடுத்தன. வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பி வைத்தன. குயிலுக்கு ரொம்பவும் பெருமை தாங்கவில்லை. குதித்து குதித்து மேடையேறியது. கூ குக்கு குக்கு கூ குக்கு கூ கூ. குயிலின் பாட்டிற்கு மொத்த கூட்டமும் எழுந்து ஆடியது. குக்கு 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 குக்கு. 5, 10, 15 நிமிடங்கள் வரையும் குயில் பாடியது. அதற்கு மேல் மூச்சு திணறவே பாடலை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தது குயில். இன்னும் கொஞ்சம் நேரம் பாடு குயிலு. கூட்டத்திலிருந்து ரசிகர்கள் குரல் எழுப்பினார்கள். நமது போட்டியின் கடைசி போட்டியாளராக காக்கா வருகிறார். மொத்த கூட்டமும் அமைதியானது. பெரிசா பாட வந்துடுச்சு என்றது மரங்கொத்தி. நீ எல்லாம் பாடலன்னு யாரு கேட்டா? வம்புக்கு இழுத்தது நாரை. காக்கா எதையும் கேட்டு தயங்கி நிற்காமல் மேடைக்கு துணிச்சலாய் வந்தது. ஒரே கூச்சல். நீ ரொம்ப நல்லாவே பாடுவ, போதும்டா சாமி என்று சில விலங்குகள் கத்தின. நடுவர் மயில் அனைவரையும் சத்தம் போடாமல் அமைதியாய் உட்கார வைத்தது. காக்கா மெல்ல தன் குரலை செருமியது. கா கா கா. மெல்ல குரலில் முதலில் பாட ஆரம்பித்தது. அதாவது மெல்லிய குரலில் முதலில் காக்கா பாட ஆரம்பிச்சிருக்கு. கூச்சல் போட்டு பாட விடாமல் தடுக்க விலங்குகள் சற்றே ஆச்சரியத்தோடு கவனித்தன. காக்கா கா காக்கா கா. ஓர் எழுத்திலேயே புது புது ராக அலாபனைகள் சுருதி கூட்டி பாடிக்கொண்டே இருந்தது காக்கா. ஏன்பா நல்லாத்தான் பாடுது என்றன பாட்டை கேட்ட விலங்குகள். காக்கா காக்கா காஹா 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 என்று பாடலின் சுருதியை கூட்டிக்கொண்டே பாடியது காக்கா. கேலி செய்த பறவைகளுக்கு என்னவோ போலாகிவிட்டது.
அவை அனைத்தும் எழுந்து பாட்டிற்கேற்ப ஆட்டம் போடத் தொடங்கின. புலி புவனா பிரமாதம் என்றது. ஆஹா, என்ன சுருதி அற்புதம் என்றது என்று தலையாட்டி ரசித்தது சிங்கராஜா. காக்கா காக்கா கா காக்கா கா காக்கா தன் பாட்டை எந்த தடுமாற்றமுமின்றி தொடர்ந்தது காக்கா. மொத்த கூட்டமும் கைதட்டி பாராட்டின. சரியாய் அரை மணி நேரத்திற்கு காக்காவின் பாட்டு மலை நன்றாக வெளுத்து வாங்கியது. இப்படி ஒரு பாட்டை இதுவரை காட்டில் எந்த விலங்குமே கேட்டதில்லை. புலி எழுந்து வந்தது. காக்காவை கட்டி பிடித்து கொண்டது. பாட்டு போட்டிக்கான தீர்ப்பை சொல்ல மேடையில் இருந்த ஒலிபெருக்கி முன் நடுவர் மயில் வந்தது. பாருங்க, காக்கா பாட வர்ற போது கேலி செஞ்சீங்க, ஆனால் தயங்கி நிற்காம விடாமுயற்சியோட பாடிச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய பயிற்சி எடுத்து புது புது ராகத்தில் பாடியிருக்கு. அதுவும் நீங்கள் எல்லாருமே கைதட்டி பாடுற அளவுக்கு, பாராட்டுற அளவுக்கு அரை மணி நேரம் பாடியிருக்கு. எல்லாரோட குரலுக்கும் ஈர்ப்பு ஒன்று இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு குரலுக்குள்ளும் அழகும் இருக்குது. நமக்கு இன்றைக்கு தான் காக்கா குரலோட சிறப்பு தெரிஞ்சிருக்கு. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லாராலும் பாட முடியும்னு இந்த போட்டி மூலமாக காக்கா நிரூபித்து காட்டியிருக்கு. தான் பாடியதோடு மற்றவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிய காக்காவிற்கே இந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசு வழங்கி பாராட்டுகிறேன் என்று நடுவர் மயில் தன் தீர்ப்பை அறிவித்தது. காட்டின் எல்லா விலங்குகளும் இதை ஆமோதித்தன. ஆஹா, நல்ல தீர்ப்பு என்று கூறி ஒற்றுமையாய் குரல் எழுப்பின. நடுவர் மயில் பாட்டு ராணி பட்டத்தை காக்கா தலையில் கிரீடமாக சூட்டியது. அனைவருக்கும் நன்றி கூறி மேடையிலிருந்து பறந்து சென்றது காக்கா. இப்போ நம்ம வினா விடைகளை நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, காட்டில் நடந்த போட்டியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கான பாட்டு போட்டி, அதுதான் பதில். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா என்ன கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா ஆஹா, என்ன சுருதி சத்தம், அற்புதம் என்று தலையாட்டி ரசித்தது சிங்கராஜா. அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. நடுவர் மயில் பாட்டு ராணி பட்டத்தை காக்கா தலையில் கிரீடமாக சூடியது அப்படிங்கிறது தான் பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா புதிர்களை படிப்போம், விடை கண்டுபிடிப்போம், படத்துடன் பொருத்துவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரவில் உணவு தேடிடுவேன், தலைகீழாக தொங்கிடுவேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வௌவால். அடுத்து இரண்டாவது, கரைந்து கரைந்து அழைத்திடுவேன், கூட்டமாக வாழ்ந்திடுவேன், நான் யார்? காகம். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருந்திடுவேன், பழங்களை கொத்தி தின்றிடுவேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளி. அடுத்து நான்காவது கேள்வி, மழை வரும் முன்னே உணர்ந்திடுவேன், தோகை விரித்து ஆடிடுவேன், நான் யாருன்னு கேட்டிருக்காங்க. மயில். ஐந்தாவது கேள்வி, வெண்மை நிறத்தில் நான் இருப்பேன், ஒற்றை காலில் நின்றிடுவேன், நான் யாருன்னு கேட்டிருக்காங்க. கொக்கு. அவ்வளோதான் குட்டீஸ், காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி பாடம், அதற்கான வினா விடைகள் ரெண்டையும் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.